கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். ஒரு நல்ல மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஆப்கானிஸ்தான் கூட முதல் போட்டியை நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்சில் நடந்த ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் என்ன அண்ட் சிவம் தூபே அவருடைய நாக்கை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. அண்ட் விராட் கோலி நெக்ஸ்ட் மேட்சாவது வருவாரா? ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தூபே என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டா லிங்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு செம்மையாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ சிவம் தூபே இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 32 ஃபார் நோ லாஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு. லைனாக எல்லாமே போயிட்டாங்க. அண்ட் குருபாஸ் எக்ஸலண்ட்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்துட்டு பிடிக்காமல் போயிட்டாங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் நின்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரன் அடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் முகமது நபி நல்லாவே விளையாண்டார். அப்படியே கட் பண்ணோம்னா இங்கே ஆரம்பத்திலேயே ரோஹித் சர்மா கில்லுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம், ரன் ஓடுறதுல கன்ஃபியூஸ் ஆகி ஸோ ரோஹித் சர்மாவை ரன் அவுட் பண்ணி விட்டார் கில். ஸோ அதில் மிகப்பெரிய சண்டை. ஸோ ரோஹித் சர்மா திரும்பி பார்த்து என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதுதான் சோசியல் மீடியாவில் அந்த பிக்சர்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா, ஜிதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவங்க எல்லாருமே 25, 30 அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் சிவம் தூபே எக்ஸலண்ட்டாக ஆடினாருங்க. அவருக்கு ஃபுட் ஒர்க்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ காலை நகர்த்த மாட்டேறாரு. ஸோ இவரெல்லாம் எங்கே போய் டீமில் எடுக்கிறதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சிஎஸ்கே ஆப்வியஸாக சான்ஸ் கொடுத்து 2 வருஷமாக டீமில் வச்சுருந்து நிறைய க்ரூம் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ கூட இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு, ஃபைனலாக சுரேஷ் ரெய்னா தான் அந்த இன்டர்வியூ எடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஸோ தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நீ ஹிட்டிங் நல்லா ஆடுற, ஆனால் அது மட்டுமே கிரிக்கெட்டுக்கு பத்தாது, கேமை கடைசி வரைக்கும் நீ எடுத்துகிட்டு போகணும், நிறைய சிங்கிள்ஸ் நீ ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கேமை கொஞ்சம் மாற்றிக்கும். நீ உங்கள்கிட்ட ஹிட்டிங் எபிலிட்டி இருந்தாலும் சிங்கிள் ரொட்டேட் பண்ண உனக்கு ரன்ஸும் வந்த மாதிரி இருக்கும். உன்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் டீம் ஸ்கோருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிற மாதிரி 6 மந்த் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ மேலுமே நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தான் தூபே சொன்னிருந்தார். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆரம்பத்தில் ஒரே ஒரு 6, 3 4 மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. மற்றது எல்லாமே பயங்கரமாக ரொட்டேட் பண்ணார். ஆனால் அதனால அவருக்கு அந்த 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க 6, 4, 6 அப்படிங்கிற மாதிரி விளாசிட்டார் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஆட தெரியும். இருந்தாலும் இவருடைய கேம் வந்துட்டு டீமில் லாங் டேஸ் இருக்கணும்னா இப்படித்தான் ஆடி ஆகணும். ஸோ எல்லா பாலுமே சுற்றுறோம்னா அவுட் ஆகிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட இம்ப்ரூவ் அப்படிங்கிறது பேட்டிங்கில் பண்ணியிருக்காரு. அண்ட் லெக் மூவ்மெண்ட் ஃபைனலாக வந்திருக்குங்க. ஸோ காலை நகர்த்தி வச்சாமல் ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் தூக்கி அடிச்சிருந்தார் இல்லையா? ஸோ இப்போ கிரவுண்டுடைய 90% டைமென்ஷனை இந்த மேட்ச் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஆடினா அவருக்கு ஸ்குவாடில் கண்டினியூவாக இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோனி பாயை வந்துட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேலையும் இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய மிடில் ஆர்டரில் டேரியல் மிச்சல் அண்ட் சிவம் தூபே நினைச்சாலே பயமாக இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் ஈஸியாக விக்கெட் தூக்கிடலாம், ஷார்ட் பால் தான் வீக்னஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை எல்லா ஷார்ட் பாலையுமே வந்துட்டு அழகாக லீவ் பண்ணிட்டு எந்த பால் ஆடணுமோ எந்த பால் ஆடக்கூடாதோ பர்ஃபெக்டாக பார்த்து ஆடிட்டு இருந்தாருங்க. நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நம்ம பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இவருடைய பவுலிங். ஆக்சுவலாக இவர் ஒரு நல்ல ஆல் ரவுண்டருங்க. ஸோ பவுலிங் தான் ஃபஸ்ட்டு நல்லா போட்டிருந்தார். ஆனால் நாள் போக போக கோவிட்டுக்கு அப்புறம் அந்த பவுலிங்கில் டச் விட்டார், பேட்டிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி. அதனால சிஎஸ்கேக்கு ஒரு தடவை 2022 நினைக்கிறேன் அவங்க கப்பு லாஸ் பண்ணாங்க இல்லையா, அதாவது குவாலிஃபை ஆகாமல் வெளியில் போனாங்க இல்லையா? ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாங்க, ஃபைனல் ஓவர் நீ போடுன்னு சொல்லிட்டு. ஒரு ஓவரில் 17 ரன் வேணும். ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 பால்லேயே பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கி அந்த மேட்சை வந்துட்டு லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2-3 மேட்ச் இடையில பவுலிங் கொடுத்து பார்த்தாங்க, அடி வாங்கினார். ஸோ அதனால 2 இயர்ஸாக வந்துட்டு பவுலிங் சைடே போகாமல் இருந்தார். இருந்தாலும் நீ இம்ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோச் எல்லாருமே சொல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்க பவுலிங் அப்படிங்கிறத ஒரு 3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ மறுபடியும் ரிதமுக்கு வந்துட்டாருங்க. அதை பார்த்து தான் ரோஹித் சர்மா ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படிங்கிற மாதிரி தூபையை கூப்பிட்டாங்க. ஸோ முதல் ஓவர்லேயே சூப்பரான ஒரு விக்கெட், 2 ஓவர் போட்டு வெறும் 9 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டேரியல் மிச்சல், சிவம் தூபே 2 பேருமே இடையில 2 ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே உற்சாகத்தில் இருக்காங்க. இதைத்தான் சுரேஷ் ரெய்னாவும் கேட்டாருங்க. ஓகே, நீங்கள் எப்படியே ஃபிட் ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் சிஎஸ்கே கிடச்சிரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரெய்னா சிரிக்க. ஸோ பதிலுக்கு தூபே என்ன சொன்னார் அப்படின்னா, தோனி பாய் அவர் சொன்னது கேட்டுச்சா, ஸோ நீங்கள் தான் முடிவு சொல்லணும், நான் ஓவர் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபன்னியாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பிச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்ட டவுன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரோஹித் சர்மா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, பாலை கையில் கொடுத்து இந்த போடுன்னு சொன்னார். அண்ட் விராட் கோலி பாயும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கைடன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ இதே மாதிரி என்னோட ஃபார்மை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஸோ தூபே இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தூபேவுடைய இன்னிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக முதல் மேட்சை இந்தியா வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்லேருந்து
சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்குவாடிலிருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டு T20 வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆக போகிறாரு. ஒருத்தர் இல்லை 2 பேர் கூட போகலாம். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ரைட் ஹேண்டர் பிரச்சனை கிடையாது. ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இருக்காங்க அண்ட் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இவங்க 4 பேருமே பொசிஷனை சீல் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் யார் மிடில் ஆட போகிற அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரிங்கு சிங் தூபேவா இல்லை திலக் வர்மா ரிங்கு சிங்கா இல்லை திலக் வர்மா தூபேவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ரிங்கு சிங் அவரை பாராட்டி ஆகலைங்க, எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கே ஒரு கேமியோ ஆடினாருங்க, 9 பாலுக்கு 16 அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு கட் ஷாட் ஆடுவார் பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரிங்கு சிங் இந்த யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்தோம்னா அந்த ஷாட் அதிகமாக ஆடுறாங்க. சிக்கர் தவான் அதிகமாக ஆடி பார்த்துருப்போம். ஸோ ரிங்கு சிங்கும் இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வேர்ல்டு கப்புக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிராப் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த டூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா யங்ஸ்டருமே ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஜிதேஷ் சர்மா நல்லாவே ஆடினாருங்க. 30 ரன்ஸ் அப்படின்னா கூட வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, கொஞ்சம் அவசரப்பட்டார். அவரும் நின்றுருந்தால் ஒரு 50 போட்டு அழகாக இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் அவருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, ஃபியூச்சரில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் வேர்ல்டு கப்புக்கு யாராவது 2 பேர் செலக்ட் பண்ணோம்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அண்ட் பவுலர்ஸ்லையும் யாரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்ட பாருங்கள், விராட் கோலி ஏன் இந்த மேட்ச் விளாட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏகப்பட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி பர்சனல் ரீசன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே இந்த மேட்ச் ஆடலைன்னா கூட இந்த சீரீஸில் 2 மேட்ச்சில் ஏதோ ஒன்று கம்பல்சரி ஆடுவாருங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ சின்ன ப்ராப்ளம் தான், அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை, ஃபேமிலி பக்கம் வந்துட்டு அவர் போயிட்டாரு, இன்னும் வந்துட்டு டீம் கூட ஜாயின் பண்ணலங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் 2வது மேட்ச் இல்லை 3வது மேட்ச் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லாருமே விராட் கோலிக்காக தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் எனக்கு மேட்ச் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.